வேண்டாம் சார், அவங்கள கைதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்கள என்னோட சேர்த்து வச்சீங்கன்னா போதும் சார். சொல்ற என் பையனை உன் கூட சேர்த்து வைக்கணுமா? படிக்காத தற்குறி, உனக்கு டாக்டர் மாப்பிள கேக்குதோ? மகா, என்ன இது? பேசிட்டு இருக்கும் போது நீ எதுக்கு கை நீட்டுற? இத்தனை பேருக்கு முன்னாடி சிந்து தன்னை சிவா கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டான்னு சொல்றா. அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? எந்த பொண்ணு இந்த விஷயத்துல எல்லாம் பொய் சொல்ல மாட்டா. ஐயோ பெரியமா, அவ பேச்ச கேட்டு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையாவது உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேனா? நான் உண்மையிலே சிந்து விரும்பி இருந்தா அது உங்ககிட்ட தான் நான் முதல்ல வந்து சொல்லியிருப்பேன். அதான் ஏன் கேக்குறேன், இந்த விஷயத்த மட்டும் நீ ஏன் என்கிட்ட சொல்லல? பெரியமா, ஏன் பெரியமா நீங்களும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? அவ சொல்றது எல்லாமே போய் பெரியமா. அவளை விரும்பவும் இல்ல, அவளை கடத்தவும் இல்ல, அவ கழுத்துல நான் தாலி கட்டவும் இல்ல. அது எப்படிப்பா? என் புள்ள இத்தனை பேர் முன்னாடி சபையில் இப்படி ஒரு பொய் சொல்லுவா? ஐயோ மாமா, உங்களுக்கெல்லாம் நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. சிவா, சிந்துவ சின்ன வயசுல இருந்தே உனக்கு தெரியும். அவ நல்ல ஃப்ரெண்டுன்னு நீயே பல தடவை சொல்லியிருக்க. அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு உன் மேல எதுக்கு வீண் பழி போடணும்? சொல்லு சிவா. ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? சிவா, சத்யராஜன் சிந்துவ ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ சிந்துவ விரும்பிட்டு இருந்தியா?